அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழா முன்பணம் பெற, அதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பெற களஞ்சியம் கைபேசி செயலி வழியாக விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் களஞ்சியம் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் லாகின் பண்ணலாம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பின் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பின்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கான பின்னை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ் அண்டு பொங்கலுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு சில லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அனைத்து விழாக்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். நான் இப்போ தீபாவளிக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் தீபாவளியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டாவே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட், அட்வான்ஸ் அமௌண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10,000 இருந்துச்சு. இந்த வருடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு ரெக்கவரி ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அப்போ மாதம் 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 தவணைகளில் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுடைய கரண்ட் பே இருக்கும். ஸோ இந்த இது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய இன்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது அந்த கம்ப்ளீட்டடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட் நம்பர், நீங்கள் எப்போ ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஃபெஸ்டிவல் என்னைக்கு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ அமௌண்ட்டு, ரெக்கவரி இன்ஸ்டால்மெண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில விவரங்கள் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுடைய ஜாயினிங் டேட் அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடுங்க. நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் களஞ்சியம் கைபேசி செயலியில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கச்சம் சைனோட நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன விழா அதுக்காக முன்பணம் பெற விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் மேலே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ தீபாவளினா தீபாவளி. நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்எஸ்சிஏ நான் எஸ்எஸ்சிஏ ஸ்டாஃபாக, உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் ஐடி, உங்களுடைய சிபிஎஸ் நம்பர், இந்த அடிப்படை ஊதியம் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் களஞ்சியம் மொபைல் ஆப்பில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பெயர், பதவி, பணிபுரியக்கூடிய பள்ளி இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஓய்வு பெறும் நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் களஞ்சியம் கைபேசி செயலியில் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அங்கே உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விழாவுக்காக முன்பணம் வாங்கியிருந்தீங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில விவரங்கள்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு கையொப்பம் வாங்கிட்டு நீங்கள் அலுவலகத்தில் கொடுத்துட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.